என்னண்ணே ஆளையே பார்க்க முடியல, இங்க வந்து தேடி வந்துருக்கீங்க, ஆட்டோ பின்னாடி உட்காந்துருக்க. என்னப்பா அப்படியே சும்மா வந்தனப்பா. என்னப்பா விஷயம்? பார்த்து கொஞ்ச நாள் ஆச்சு. பார்த்து கொள்ள நாளாச்சு. நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். 3 நாள். என்னப்பா பொண்ணு பார்க்க சொன்னீங்களா? பொண்ணு ரெடி ஆயிடுச்சு. அதான் என்னன்னு பார்த்து சொல்லிட்டு வந்து கேட்டு போலான்ட்டு வந்தேன். ஏப்பா பயங்கரமான பிரச்சனை ஆயிப்போச்சப்பா. என்ன பிரச்சனை? நானு இப்போ வெளியே ஒரு 2 லட்ச ரூபா கடன் வாங்கி வச்சிருந்தேன். கடன் வாங்கி வச்சதுனால என்ன ஆயிப்போச்சு, என் மகன் ஒரு பிள்ளைய கூப்பிட்டு போயிட்டானப்பா. இப்ப சொல்றீங்க? இது என்னப்பா செய்யறது? நானே மட்டும் அதுக்கப்புறம் தெரியாம வந்து உட்காந்துருக்கேன். அன்னைக்கே நான் கேட்டேல, அன்னைக்கே கேட்டதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? பொண்ணு பார்க்க சொன்னீங்க, பேசி முடிச்சிருன்னு சொல்லி உங்களுக்கு போட்டோ எல்லாம் கொடுத்துட்டு போனேன்ல, காமிச்சில காமிச்சிங்க முடிச்சிருன்னு சொல்லி சொன்னேன்ல. சரி, உங்களுக்கு நீங்க சொன்னதுக்கு தான் நானே காசு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இப்படி கல்யாணம் முடிக்கிற டயத்துல இப்படி கூப்பிட்டு போகணும் யாரு தெரியும்? கூட்டு போய் அன்னைக்கே கேட்டல, யாரு ஒரு பிள்ளை எதுவும் விரும்புறான்னு கேட்டல அன்னைக்கு. நான் இல்ல, என் மகன் நல்லவனா என் பிள்ளை அப்படியே வைடம்பு சுத்தமான தண்ணின்னு சொல்லி சொன்னேன். இன்னைக்கு பொங்கி எழுதுற அவனை நல்லவனு தான்ப்பா நான் நினைச்சிருந்தேன். இப்படி செய்வான்னு தெரியாதப்பா எனக்கு. உனக்கு ஒரு 50 பவுன், சரி 50 பவுன் போட்டு ஒரு இடத்துல சம்மந்தம் பண்ணலாம்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு வந்தேன். இன்னைக்கு அந்த 50 பவுனுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன பதில் சொல்றது? என்னப்பா எதுனாலும் சொல்லி சமாளிப்பா, அப்புறம் என்ன செய்யறது? என்ன போய் சமாளிக்கிறது? 2 லட்ச ரூபா கடன் வாங்கி வச்சிருந்தேன், அதுவும் தூக்கிட்டு போயிட்டானப்பா. இப்ப அவங்ககிட்ட பேச முடியாது, பதில் சொல்லணும். இப்ப ஒரு பவுனுக்கு 500 இப்ப எவ்வளவு ஆச்சு? அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி ஆகணும். இப்ப 1 லட்ச ரூபா நீ கொடுத்தாதான் நான் வெளியே போக முடியும், அவங்களும் சரி கட்ட முடியும். எதாவது சொல்லி சமாளி. இந்த மாதிரி சமாளிக்க முடியாதுப்பா. அவங்க வீட்டுல பிரச்சனை ஆகி போச்சு. அவங்க வீட்டுல பிரச்சனை ஆகி போச்சு. அப்படி அவங்க வீட்டுல பிரச்சனை ஆகி போச்சு. அவங்க வீட்டுல அவங்க சின்னம்மா பெரியம்மா இறந்து போனாங்களா, அதெல்லாம் நிப்பாட்டு, கொஞ்ச நாளைக்கு நிப்பாட்டு சொல்லிட்டாங்க. நேரங்காலம் வர சரியில்லைன்ட்டாங்க. இதப்பா சொல்லி சமாளிக்கணும். அதெல்லாம் சொல்லி சமாளிக்க முடியாது. இப்படி ஆனது எல்லாத்தையும் விசாரிப்பாங்கல்ல. விசாரிக்க போய் நான் 3 மாசம் அலைஞ்சு பொண்ணு பார்த்து ரெடி பண்ணி வச்சு வரேன், நீ கடைசியில் அசால்ட்டா பதில் சொல்ற. இப்படி செய்வான்னு யாருக்கப்பா தெரியும்? யாருக்கு? அதுதான் யாருக்கு தெரியும்னு நான் அன்னைக்கே கேட்டேன், தெளிவா கேட்டேன். சொல்ல போய்த்தானே நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பணத்தெல்லாம் சேர்த்து வச்சிருந்தேன். பணத்தை சேர்த்து வச்சு இப்படி தூக்கிட்டு போவானா யாருக்கும் தெரியலையே. தூக்கிட்டு போனாலும் சரி, போவாட்டியும் சரி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. அதான் மனசு கேட்காம இங்கிட்டு வந்து உட்காந்துருக்கேன். மனசு நீங்க ஒளிஞ்சு வந்து உட்காந்துருக்கேன். இல்லப்பா, சும்மா பாத்ரூம் வந்து நம்ம வந்துட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். கவலைப்பட்டு உட்காந்து ஆசாப்பா, எனக்கு தேவை. எனக்கு 1 லட்ச ரூபா கையில கொடுத்துரு, இல்லாட்டி குறைஞ்சது 50 கொடுத்து அவங்க சரி கட்டணும். நான் 2 வயசுல ஏற்கனவே கடன் பட்டிருக்கேன். எனக்கு வந்து தெரியாது. எனக்கு வந்து நீ பணம் போக மாட்டேன், நீ இப்படி பண்ணிட்டு அவனுக்கு எப்படி பதில் சொல்றேன்? நானு சொல்லுவோம்ப்பா, எல்லாம் சொல்லி நம்ம தான் சொல்லி சமாளிக்கணும். அதெல்லாம் சமாளிக்க முடியாது. பணம் கொடுத்தா தான் இந்த இடத்த விட்டே நகலுவேன். நீங்க வரப்படி அன்னைக்கு சக்கரம் மாதிரி சொன்னீங்க, ரொம்ப சுத்தமான பிள்ளைன்னு சொல்லி சொன்னீங்க. அது இப்படி செய்வேன் யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? யாருக்கு தாப்புனுக்கு தெரியாத பிள்ளை அப்புறம் யாருக்கு தெரியும்? நல்லாதான் வளர்த்தி இருந்தேன், நல்லாதான் கொண்டு வந்தேன். கடைசியில இப்ப நம்மள கழுத்து அறுத்தது மாதிரி எடுத்துட்டு போயிட்டானே. என்ன கழுத்து அறுத்தாலும் சரி, பட்டன் அறுத்தாலும் சரி, எனக்கு தெரியாது. எனக்கு வந்து 1 லட்ச ரூபா விடு, இல்லாட்டி 50,000 கூட. அவங்க போய் நான் போய் சரி கட்டணும். நான் இன்னும் எங்க போய் நான் கடன் போட்டு சொல்லு பாப்பா. நீ கடம்பறியா? கடம்பர் இல்ல, உங்களுக்கு தானே கடம்பருக்கு தானே பாத்துட்டு இருக்காங்க. ஏப்பா ஏற்கனவே 2 கடன் பட்டு இப்ப நாசமா உட்காந்துருக்கேன். நான் செத்த பிறகுதான் என்ன கடன் பண்ணேன். அதெல்லாம் தெரியாதுப்பா, நீ என்ன ஒண்ணே தெரியாது. நீ என்னப்பா சொல்ற? காசு கொடுக்க முடியாதப்பா, நானே சும்மா வந்து உட்காந்துருக்கேன். அப்ப நீ வேற போவேன். நீ வந்து 3-4 மாசம் அலைய விட்டு நான் எங்க கும்பகோணம், மன்னார்குடி, சாத்தங்குடி, ஈத்தங்குடி போய் வந்துருக்கேன். நீயே போயிட்டு வர நீ புரோக்கர் பண்ற, நீ போயிட்டு வருவ. 1000 ஊருக்கு போயிட்டு வருவ. நான் பிள்ளை இழந்துட்டு வீட்டுல இருக்கிறத இழந்துட்டு பிள்ளை இழந்துட்டு உட்காந்துருக்கேன். பிள்ளை நல்ல பிள்ளையாத்தான கூட்டு போயிருக்கீங்க. நாசமா நான் பண்ணிருக்கேன். உங்களுக்காக அந்த பிள்ளை இழந்துட்டு உட்காந்துருக்கேன். அதுக்கு பதில் சொல்லுங்களா? குடும்பமே உட்காந்து அழுதுகிட்டு இருக்குமாப்பா. 2 லட்ச ரூபா பணம் போச்சு, பிள்ளையும் போச்சு. அது உனக்கு 5 லட்ச ரூபா மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கானப்பா. 1 லட்ச ரூபா நீ செலவழிக்கு இருக்கேன்னா பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கணும்ல, நான் சரி கட்டணும்ல. அதான் 2 லட்ச ரூபா பணம் சும்மா நானு அழுது கொடுத்த பாட்டுனப்பா. என்னப்பா செய்யுது? அழுது பார்த்தாலும் ஒண்ணும் கிடைக்காது. நீ விட்டுட்டு அங்க வெளில அழுகுறாங்க. இப்ப என்ன சொல்ற? சாக சொல்றியா, எடுக்க சொல்றியாப்பா? சொல்லப்பா. அவன் செஞ்சு போனதுக்கு நான் என்னப்பா செய்ய? சொல்லப்பா. கவலை இல்ல, அதுக்கு பதில் சொல்லு. இல்லாட்டி நீ சொல்லப்பா. என்னப்பா நான் வந்து சொல்றேன்ப்பா. வாப்பா போவா. சும்மா 5 லட்சம் கூட 6 லட்சம் கூட கல்யாணம் முடிஞ்சா பொண்ணு 1 லட்சத்தை கூடப்பா. நீ பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்க, உனக்கு நான் காமிச்சு கொடுங்க.
முடிக்க போகும்போது தான் உன் மகன் இப்படி ஓட்டு சரி எது நல்ல வட்டியில ஒதுங்கிருச்சுல பாரு அதை பாரு ஒதுங்கிருச்சு அவன் போய் அப்புறம் பதில் சொல்லணும்ல அவனுக்கு ஒதுங்கி உங்க பிள்ளை போட்ட அங்க போய் காமிச்சு சரி விட கேட்டு குறிச்சாச்சு மாப்பிள்ளை பிடிக்கலன்ட்டு மாப்பிள்ளை பொண்ணு பிடிக்கலன்ட்டு சொல்லி அப்படி சொல்லுவா அங்க வந்து விசாரிக்கிறாங்களா வந்து விசாரிச்சா நான் விட முடியும் என்ன செய்வா அப்ப உண்மையாகி போச்சுன்னா என்ன பிரச்சனை ஆகும்னா இங்கேயே கொடுத்துட்டு சரி கட்டி விட்டுருவாங்களா இன்னும் 2 வருஷம் போற இன்னும் ஒரு தெரிக்க அவனுக்கு முடிச்சு வச்சிருவான் 2 வருஷம் சரி தாங்குவாங்க பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருக்கானா போய் சொல்ற மாதிரி தான் அப்பயும் போய் சொல்றேன் நான் உண்மையதான் சொன்னேன் ஊர் கேட்டுவாரு நான் கேட்டுட்டேன் கேட்ட பின்னாடி இந்த மாதிரி சொன்ன போய் தான் 3 நாள் தொடர்ந்து அலையிறேன் இங்க திருச்சிக்கு உசிலம்பட்டிக்கு இப்படி வந்து அலைஞ்சுக்கு போய்க்கிருக்கேன் நானு இப்ப என்னப்பா சின்னவனுக்கு முடிச்சு விட்டுருமாப்பா பேச நீ வந்து பேசணுமாப்பா இல்லாட்டி 1 லட்ச ரூபா கையில கொடுக்கணுமாப்பா வரேன்ப்பா பேசுவேன் என்னைக்குப்பா போவேன் என்னைக்கு நீ தான் சொல்லணும் நான் ஒரு மாசம் கழிச்சு போமாப்பா கொஞ்சம் ஒரு மாசம் இப்படி எனக்கு நேரம் கால முடியாது நேரம் கால இல்லாம இருக்கு பொறு போவேன் நேர காலம் நம்மளா வச்சுக்கிறது அன்னைக்கு அப்படித்தான் சொன்னேன் நேர காலம் வந்துருச்சுண்டு நேர காலத்துக்கு இப்ப மாத்தி அமைச்சு விட்டீங்க விடப்பா என்ன செய்யறது நேரம் காலத்தை நான் பிறந்த நேரம் போக வேண்டியது அப்புறம் என்ன செய்யறது அதெல்லாம் எனக்கு தெரியாப்பா டக்குன்னு 2 நாள்ல எனக்கு பதில் சொல்லு இல்லாட்டி 1 லட்ச ரூபா கையில சொல்றேன்ப்பா 1 லட்ச ரூபா உனக்கு எதுக்கு நான் 1 லட்ச ரூபா கொடுக்குறேன் 1 லட்ச ரூபா அப்புறம் அவங்களுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க எப்படி பதில் சொல்லுவா நான் வந்து ஏப்பா நீ பொண்ணு பாக்குறேன்ட்டு நீ தான் பதில் சொல்லிக்கிறேன் நான் எதுக்கு நான் கல்யாணம் முடிக்காம எதுக்கு 1 லட்ச ரூபா எனக்கு நஷ்டமா கேரண்டி கொடுத்தீங்களா கேரண்டி கொடுத்தா அந்த பொண்ணு வந்து எங்க வாழ்ந்துருக்கா நான் இல்லப்பா அந்த பொண்ணை வந்து கல்யாணம் முடிச்சு என் மையன் வேணாம்ட்டு சொன்ன பிறகுதான் நீ என்கிட்ட நஷ்டத்தை கேட்கல அந்த புள்ள வராம நீ என்கிட்ட நஷ்டத்தை கேட்டுக்கிட்டு நான் எங்க போய் கொடுக்குறது முடிச்சுக்குருவேன் சரி வர சொல்லு சொன்னேன் இல்லையா உலகத்துல 6 நாள் கேட்டிருக்கியா ஏப்பா அன்னைக்கு அக்ரிமெண்ட் போட்டு 3 முடிச்சுக்கலாம்னு அதுக்கு நாங்க அலைஞ்சேன் கூட்டு வரும்போது நீ இப்ப போன் எடுக்க மாட்டேன்ட்ட சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு இப்ப அதுக்கு அப்புறம் நாங்க அலைஞ்ச கூலி எல்லாத்துக்குமே வேணும் அவங்களுக்கு 50,000 கொடுத்து என் செல்ல வேற தூக்கிட்டு போயிட்டானாப்பா செல்லு 50,000 20,000 செல்ல வேற தூக்கிட்டு போயிட்டானாப்பா எங்களுக்கு கமிஷன் வேணும்ல நாங்க அலைஞ்சு வேணும்ல பசு கூலியாச்சும் வேணும்லப்பா பசுக்குள்ள சொல்றது எங்கனாலும் பார்த்து கடன்பட்டு வேணும்னு உனக்கு செலவுக்கு என்னமோ தர்ற விடு அது செலவுல எந்த மூளைக்கு ஆகாது எங்களுக்கு எல்லாம் தேவை 1 லட்ச ரூபா கொடுக்கணும் இல்லாட்டி 2 நாள் பால் சொல்லு இல்லாட்டி பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு வந்து நீ வந்து கரெக்டா வந்து சரி கட்டி ஒரு 5 ரூபா கையில் வாங்கிட்டேன் சரி வரப்பா 5 லட்சம் ரூபாய் 2 லட்ச ரூபாய் அவன் பிள்ளையும் போயிட்டான் 5 ரூபா 5,000 ரூபா தான் எனக்கு பெருசு மழை ஆக போகுது என்கிட்ட பார்த்து தரேன் எனக்கு கூட மிச்சம் இல்ல அவங்களுக்கு வந்து நான் சரி கட்டினேன் சொல்லப்பா நீ பார்த்து எதுன்னு சொல்லலாமாப்பா கெடுத்து விட்டீங்களா ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நமக்கு கல்யாணம் முடிச்சு கொண்டு வரல இல்ல கொண்டு வரலன்றா இது பேச்ச அர்த்தம் போட்டோம்ல சின்னவனுக்கு பார்த்து முடிச்சுக்கிறோம் சரி வர சொல்லுங்க சொன்னீங்களா சின்னவன் வரும்போது நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டீங்க போனேன் எப்ப செல்ல தூக்கிட்டு போயிட்டானப்பா சின்னவனுக்கு பார்த்து முடிச்சு விட்டுருவான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அதை நீ சொல்லணும்ல இப்ப சொல்லாதுக்கு தான் இவ்வளவு பஞ்சாயத்து வருது அங்க இருந்து வந்து 3 நாள் 4 நாள் அலைஞ்சிட்டு போறேன் யாருக்கு தெரியும் யாரு தெரியும்னா உங்களுக்கு தெரியாம எப்படி நடக்கும் தெரியாம தானே போயிட்டியா நைட்டு 2 மணிக்கு கிளம்பி இருக்கேன் 2 மணிக்கு இந்த டைம்லாம் தெரியுதுல உங்களுக்கு 2 மணி போனேன் 3 மணி போனேன் எந்திரிச்சு பாக்கும்போது எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கேன் இப்ப காலையில எந்திரிச்சு பாக்கும்போது இல்ல பால் இல்ல காலையில எந்திரிச்சா எங்கிட்ட பேர் பேண்டதே நினைச்சிட்டு இருக்கீங்க அப்புறம் போன் போட்டு பாக்குறேன் இப்ப இந்த இடத்துல இருக்கேன் நீ தேடாதீங்கன்றியா அப்புறம் எதுக்கு அன்னைக்கு கேட்கும்போது யாருமே நான் இது என் மயன் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சுத்தமான பையன் ரொம்ப வெள்ளைக்கார பையன்னு சொன்னேன் ஏப்பா நல்லாதான் இருந்தியா இடையில இருக்கிற ஒரு 2 பேரும் 6 நாள் ஏத்தி விட்டுருப்பாங்கப்பா ஏத்தி விட்டா உன் மயன் கேட்டுக்குருவானா அறிவில்லாத நாய் கேட்டு போனால சாப்பாடு சாப்பிடாம வேற எதுவும் சாப்பிட சொன்னா சாப்பிடுவானா அதை சொல்லுப்பா சரி விடப்பா தப்பு ஏமாலும் வச்சுக்க ஒரு 5,000 ரூபாய் தரேன் இதை எப்படியா முடிச்சு விடப்பா சரி கட்ட முடியாது நீ வச்சுக்க 5,000 ரூபாய நான் பொண்ணு வீட்டுக்காரங்க வருவாங்க அவங்ககிட்ட நானு நீ என்ன சொல்றேன்னு கேட்டு அவங்கள நேரம் பாக்கணும்ன்றாங்க நீ தெரிஞ்சது பாருப்பா என்ன பசி என்ன பசி எப்படி பேசுவா நீ என்ன செய்ய போறிய வெட்ட போறிய குண்டு போறிய நீ என்ன இல்லப்பா நான் சொல்றேன்ப்பா அக்ரிமெண்ட் போட்டேன் நீ போறப்பா நான் பேச விட்டு எப்படி பேசுவா எங்களுக்கு அவசரப்படாதப்பா அப்ப என்ன பண்ணி பொண்ணு வீட்டுக்காரங்க பொழப்பு கேட்டு போச்சுல என்ன செய்வா ஏப்பா சொல்லப்பா இந்த பொண்ணு இந்த மாப்பிள்ளை 100 மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு பாப்பா இந்த மாப்பிள்ளை இல்லன்னா 100 மாப்பிள்ளை அன்னைக்கு 100 மாப்பிள்ளை என் மைண்ட் 100 மாப்பிள்ளை 100 பொண்ணு சரி இதே அந்த பொண்ணு செஞ்சிருந்துச்சுன்னா நான் எனக்கு பதில் சொல்லி நீ கேப்பல நான் கேப்பல 10 லட்சம் கேப்பல இந்த புள்ள என்ன இன்னொரு புள்ளைய பாப்பா அப்படி போய் அது எப்படி நீ கேட்கறப்ப ஓடி போன புள்ளைய போய் நான் போய் அந்த புடிச்சு கண்டுபிடிச்சு வா ஏப்பா கண்டுபிடிச்சு நீ கண்டுபிடிச்சா வரணும் அப்புறம் மாய காண போயிட்டு நீ காசு தர முடியும் எம்புட்டு வீட்டுக்கு வரும்போது காசு தர மாட்டேன் தெரிஞ்சல பாரு உன் மேல முன்ன தீக்கு உள்ள வைப்பா பாப்பா நான் ஒண்ணு நான் சொல்றேன் 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டு ஏமாத்தி விட்டாரு அக்ரிமெண்ட் போட்டுக்க நான் உங்களுக்கு அக்ரிமெண்ட் நான் சொல்றேன் இப்போ 1 லட்ச ரூபாய் என்கிட்ட வாங்கிருக்காருப்பா 1 லட்ச ரூபாய் வாங்கிருக்காரு பேச விட்டு பேசப்பா முந்தி பேசாதப்பா 1 லட்ச ரூபாய் வாங்கிருக்காருப்பா
1,00,000 ரூபாய் வாங்கிட்டு பொண்ணு பாக்குறோம்னு ஏமாத்தி விட்டாரப்பா. நான் போய் சொல்லிட்டு போறேன். ஏப்பா நான் வந்து செப்டம்பர் 7ஆம் தேதின்னு சொல்லி வரேன்னு சொல்லிருக்கேன். நான் எழுதி வச்சிருக்கேன். நீ என்ன பண்ண? அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்ட. இப்ப கேட்டு 3 நாள் அலைஞ்சு வந்த பின்னாடி நீ என்ன பண்ற? இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டே என் மான தூக்கி போயிட்டே கதை சொல்ற. அங்க ஸ்டேஷன்ல நீ காசு சொல்ல முடியுமா? அப்ப நீதான் மான கடத்தி விட்டியா? ஏப்பா நீ கடத்தி விட்டியா வந்து கேக்குறியா? ஓன்ட்ட வரேன். ஏப்பா அங்க எதுக்கு ஓன்ட்ட வரேன்? நீதான் கடத்தி விட்டுக்கிட்ட. அப்ப கடத்தி விட்டு தெரியாத மாதிரி கேக்குறியா? ஓன்ட்ட வரேன். கடத்தி விட்டா நாங்க ஓன்ட்ட இருக்கு வரேன். ஏப்பா எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்ப நீ கடத்தி விட்டு நீ காசு தர முடியாது. அப்ப தெரிஞ்சு வரப்பா. 1,00,000 ரூபாய் கொடுத்தாதான் போவேன். நீ தெரிஞ்சு பாரு. நான் போயிட்டு வரேன்ப்பா. நாளைக்கு அவங்க ஆளை கூட்டு வருவேன். கூப்பிட்டு நீ யாரும் கூப்பிட்டு வாப்பா. சரி போப்பா. நீ யாரும் கூப்பிட்டு வாப்பா. போப்பா போப்பா வேலையை பாருப்பா. போப்பா.